ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த ஸ்லீவ் எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு பிரைட் வந்து ஒரு டிசைன் நான் ஆக்சுவலி முன்னாடியே போட்டிருப்பேன். அது வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் தான் நம்ம பேட்டர்ன் போட்டிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, பார்டர் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி பார்டர் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்க இந்த மாதிரி ஓகே, இந்த கீழே இருக்க டிசைனே நீங்கள் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே அந்த டிசைன் போட்டுருங்க சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஸ்லீவ் தான் இப்போ மேக் பண்ணுறதை நான் உங்களுக்கு வீடியோஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போலமே நம்ம 3 லைன்ஸ் சரி லைன் போடுவோம்ல. இங்கே வந்து கோல்டன் ஒர்க் தான் ஃபுல்லாகவே. அவங்க வந்து அதாவது எங்கன்னா சொன்னாங்கன்னா, அவங்க சாரிக்கும் அடுத்தது முகூர்த்த புடவைக்கும் போடுற மாதிரியும் கூரை புடவைக்கும் போடுற மாதிரி சேமாக எடுங்க, ரெட் கலர்லேயே எடுத்து எனக்கு ரெட் கலர்லேயே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒர்க்கும் போட்டு கொடுங்க, கோல்டன்லேயே போட்டு கொடுங்க சொன்னதால் நான் ஃபுல்லாகவே கோல்டு ஒர்க்காகவே பண்ணிட்டேன். சாரியில் அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு சிலது மட்டும் தான் கொஞ்சம் காப்பர் வந்துச்சு. மோஸ்ட்லி வந்து கோல்டு தான். ஸோ கோல்டு எல்லாமே ஒர்க் பண்ணலான்னு இப்போ கோல்டன் சரி எடுத்து நம்ம 3 லைன்ஸ் வந்து ஜரி லைன் போட்டுக்கிறோம். லைன் சரி லைன் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் பீட்ஸு. நிறைய பேர் சுகர் பீட்ஸ் என்ன பிராண்டு கேட்டிங்க. நான் ப்ரிஸ்டோ யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ரிசோன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே யூஸ் பண்ணிப்பாங்க, ஃபேட் ஆகலை, நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணணுன்னா இந்த 2 பிராண்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நம்ம என்ன தான் பிராண்ட் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் பிரைடுக்கிட்ட சொல்லும்போது மெயின்டைன் பண்ணிக்கணும் சொல்லணும். ஒர்க்கு வந்து நீங்கள் நல்லா போட்டு கொடுத்தாலுமே நம்ம எவ்வளோ தான் நம்ம நல்ல பிராண்டாக வாங்கினாலும் ஒரு சில டைமில் வந்து மிஸ்டேக் ஆக செய்யும். ஸோ ஒரு சிலது ஃபேட் ஆகினா கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு சீக்கிரமாக ஃபேட் ஆகாது, நல்லா தான் இருக்கும் ஒர்க்கு. நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் வந்து சன்லைட் இல்லாமல் லைட்டாக சன்லைட் வர இடத்துல நீங்கள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஒரு பெரிய டியூப் சைஸில் இருக்க கோல்டன் டியூபும் அதுக்கப்புறம் சின்ன 2mm பீட்ஸும் வச்சு இந்த மாதிரி கிராஸாக போட்டுனே வரணும். ஃபஸ்ட்டு டியூபு, அதுக்கப்புறமா 2mm பீட்ஸ் போட்டுட்டு ஒரு லாக் மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் லாக் போட்டுனே வந்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி பேட்டர்ன் மாதிரி வரும். இது வந்து நம்ம அழகாகவே நல்லா ஒர்க்கும் இருக்கும். கொஞ்சம் சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் நல்லா கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு லாக் போட்டு போட வேண்டியதுதான். நீங்கள் பிரைடுக்கிட்ட சொல்லும்போது கூட நீங்கள் வந்து சொல்லணும், இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஆரி ஒர்க் போடுறீங்கன்னா இது பண்ணணும். சப்போஸ் ரொம்ப ஓவர் ஸ்வெட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு நீங்களும் அதுவும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சில ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு சிலதை வந்து நார்மலாகவே வாஷ் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து நம்மளோட சில்வர் நம்மளோட கொலுசுங்களே பார்த்திங்கன்னா ஒரு சில தண்ணிக்கு வந்து கருப்பாயிடும். ஸோ நம்ம அது எதுவும் சொல்ல முடியாது, வாட்ரு அது. அதனால் நான் வந்து நீங்கள் ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா ட்ரை வாஷ் கொடுத்துக்கலாம், அது கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா போட்டதுக்கப்புறமா 2த்துக்கு நடுவில் 3mm பீட்ஸை வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கிறேன் சென்டரில். அந்த இடத்துலலாம் போட்டுன்னு வரல, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே கிளியராக புரியும். ஓவராலாக முடிச்சிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி லீஃப் மாதிரி போடுற இடத்துலலாம் வந்து வீட் பீட்ஸ், கோதுமை பீட்ஸ் சொல்லுவோம், அதுவும் 2mm பீட்ஸ் போடுவோம். அதுக்கு பக்கத்தில் 4mm பீட்ஸு, அது கூட சின்ன பீட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். மார்க்கிங் மட்டும் இப்போ பண்ணுறோம், அதுக்கப்புறம் போடுறது நெக்ஸ்ட் வரும் பாருங்கள். இப்போ தான் நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2mm பீட்ஸு, அதுக்கப்புறமா வீட் பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக போட்டுனே வரணும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4mm பீட்ஸ் தான். அதுதான் ஒரு அப்படியே கண்டினியூவாக போட்டு வந்தால் இதே பேட்டர்ன் தான் நம்ம வந்து 2 இன்ச்சுக்கு மேலே போட்டு அந்த மார்க் போடுவோம். மார்க் பண்ணிவிட்டு அது நீங்கள் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும், பாருங்கள். ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு கேப்பில் வந்து மேலே வந்து ஒரு லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் போட்டுக்கணும். சேம் பேட்டர்ன் அதே இந்த டியூப் ஒர்க் போடுவோம். அதுக்கப்புறம் நடுவில் 3mm பீட்ஸு, அதுக்கப்புறமா வீட் பீட்ஸு, 4mm பீட்ஸ் தான் போட போகிறோம். அதே பேட்டர்ன் சைஸ் தான் நம்மளும் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம்.
சுகர் பீட்ஸ் லைன் முடிச்சதுக்கப்புறமா மேலே வந்து ஒரே ஒரு ஜரி லைன் மட்டும் நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டியூப்லாம் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு நடுவில் இப்போ வந்து நம்ம 3mm பீட்ஸ் போடுறோம்ல, நீங்கள் நார்மல் நீடிலையும் இதை போடலாம். போட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக போடணும், எடுத்துன்னு வராத அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும். இந்த மாதிரி நார்மல் நீடிலையும் நீங்கள் 10 சைஸ் நீடில் இருக்கும், அது யூஸ் பண்ணி கூட நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆரி நெடிலையும் போடலாம், நார்மல் நெடிலையும் போடலாம், எதுவும் ஆகாது. நம்ம போடுறத பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ் வைக்க போகிறோம். ஒரு 4mm பீட்ஸு ஒரு 2mm பீட்ஸும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன், அதாவது கோல்டன் இல்லை காப்பர் இதுக்கு தான் நம்ம வச்சுக்கிறோம். இதுதான் ஃபுல்லாகவே நம்ம அந்த ஒர்க் போட்டது தெரிஞ்சு. இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரி முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சரலைன் போட்டுருவோம், சுகர் பீட்ஸ் போட்டுருவோம், பீட்ஸ் போட்டுட்டு நடுவில் ஒரு பீட்ஸு போட்டுட்டு ஃபுல்லாகவே நம்ம முடிக்கிறது தான் இப்போ காட்டுறோம். இதே தான் நம்ம 2 இன்ச் கேப்பில் போட்டு அந்த பேட்டர்னை போடுவோம். ஓகேங்களா, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 2 சைடுமே போகிறத நான் போட்டுக்கிறேன். ஸ்லீவ் தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே ஸ்லீவ் ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக் டிசைன் எப்படி பண்ணுறது. நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், இது பார்க்கணுன்னு இல்லை, சேம் இந்த நம்ம இந்த எஜ்ஜில் போடல, இந்த பேட்டர்ன் தான் நெக்குக்கும் போட்டிருக்கேன். ஃபைனலாக எவ்வளோ டிசைன் ஒர்க்குன்னு உங்களுக்கு வீடியோஸில் நான் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் 2 இன்ச் மேலே போட்டுட்டு டியூப்பு வச்சிட வேண்டியதான். ஒரு டியூப்பு ஒரு 2mm பீட்ஸு வச்சுட்டு இந்த மாதிரி க்ராஸாக போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா நம்ம புட்டாஸ் வைக்கிறோம். 4mm பீட்ஸு ஒரு 2mm பீட்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி புட்டாஸ் வச்சு நாட் போட்டுட்டு காப்பர் இருக்கிற குந்தன் ஸ்டோனை வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனலாக முடிச்சிடணும். புட்டாஸ் தான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். நாட் வந்து ஒரு சிலவங்க வந்து தனியாகவும் போடுவாங்க. நீங்கள் பீட்ஸு இப்போ 1 பீட்ஸ் போடும்போது ஒரு நாட் போடுவோம்ல, அதுவும் போட்டுக்கலாம். இல்லை ஃபுல்லாகவும் இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம். ஸோ எடுத்துன்னு வராது. நம்ம எதுவும் அது நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா B7000 நான் யூஸ் பண்ணுறேன். குந்தன் ஸ்டோனுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் B7000 யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நான் வந்து குந்தன் ஸ்டோன் தான் பேஸ்ட் பண்ணுறேன். B7000 யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த B7000 ஆரி ஒர்க் இருக்க இடத்துலலாமே கிடைக்கும். அதேமாதிரி இந்த பென் டைப்பில் இருக்குது எங்கே கிடைக்கும் கேட்டிருக்கீங்க. அந்த பென்னும் ப்ளஸ் வந்து ஒரு பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி கம் மாதிரி இருக்கும். அந்த பென்னோட எட்ஜில் வச்சு நம்ம வந்து ஸ்டோன் வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் வச்சோன்னா நம்ம அதாவது நம்மளுடைய க்ளூ வந்து கையில் ஒட்டிக்கும். அப்படி இல்லைனா எங்கேயாச்சும் இதாகிடும் சொல்லிட்டு தான் இந்த பென் இதான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இதுதான் நம்மளோட அவுட்புட். அவங்க கஸ்டமர் கேட்ட மாதிரியே நம்மளுக்கு டிசைன் ஓவராலாகவே வந்துருச்சு. அவங்க 2 பேட்டர்னு பார்டர் டைப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் ஒர்க் போட்டுட்டேன். இதே டிசைன் தான் வந்து உங்களுக்கு நெக்குக்கும் வரும். இந்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி மேக் பண்ணது பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோவில் நெக் எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். டேக் கேர் அண்ட் பை பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.